ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இது ரெண்டும் வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒன்று பிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்துட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். இந்த பருப்பு எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை, அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இது போல் லைட்டாக வதங்கியிருந்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டா போதும். இது கூடவே பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதை விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடுங்க. இந்த கேரட் வந்துட்டு லைட்டாக வெந்து வந்துடும். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த வெஜிடபிள் லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நம்ம சேர்த்து தண்ணியில் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ரவை சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு சேர்க்க முடியாது, அதனால் இந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துடணும். இப்போ வந்துட்டு ரவையே இது கூட சேர்த்துக்கலாம். ரவையை கொட்டும் போது ஒரே தடவை அப்படியே கொட்டிடக்கூடாது, இது போல் அழகாக தூணாப்பில் கொட்டணும். அப்போது தான் வந்துட்டு நமக்கு கிச்சடி கட்டி விழாமல் அழகாக வரும். இது போல் அழகாக லேசாக கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரவை வந்துட்டு சுத்தமாக கட்டி பிடிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கையில் கிண்டிக்கிட்டே ஒரு கையில் கொஞ்சம் கொட்டினாலும் அது மாதிரி செஞ்சாலும் கட்டி பிடிக்காது. இப்போ எல்லாரவே கொட்டிட்டு இது போல் அழகாக உடனே நல்லா கிண்டி விட்டுருங்க. ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி நெய் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் நெய் சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இன்னும் நல்ல டேஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பராகவே ஃபாஸ்ட்டாகவே ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். இப்போ இந்த பவுலில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு
இப்போ நம்ம கிச்சடியை செட் பண்ணுறதுக்கு பிளேட்டில் இது போல் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.